அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 1 மணி நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்ள மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்குமே இதை நீங்க பயன்படுத்தலாம். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுடைய பெயரை சொன்னாலாவது அவங்களுக்கு யாருன்னு தெரியணும். அந்த அளவிற்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கணும். உங்களை யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. இமீடியட்டா ரிசல்ட் தரக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்றதை நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். புதுசா பார்க்கறவங்களுக்காக நான் சிம்பிளா சொல்றேன். தமிழ்ல, சமஸ்கிருதம்ல எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்னு பெயர். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். மற்ற மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால எல்லாராலையுமே இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் முடியும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. சில முறைகள் இந்த வார்த்தைகளை நாம் எழுதினாலோ அல்லது மந்திரத்தை போல ஜபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ உடனடியாக அது பலன்களை கொடுக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிந்த உடனேயே அந்த வார்த்தைக்கான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதிலும் சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அது போன்ற வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணலாம். மேலும் காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இதை நீங்க பயன்படுத்தும் பொழுது மேக்ஸிமம் 3 days நீங்க யூஸ் பண்ணுங்க. நார்மல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு மேஜிக் போல இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிரேக்கப் லவ் போன்ற பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இதை பயன்படுத்தும் பொழுது இந்த காலதாமதம் ஏற்படுவதற்கான காரணம், அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங் ஏற்படணும். அதற்கு பிறகுதான் அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை தொடர்பு கொள்ளணும்ன்ற எண்ணம் தோன்றும். நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் சரி இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த டெக்னிக்கோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எந்த மோட் ஆஃப் கான்டாக்ட்ல தொடர்பு கொள்ள முடியுமோ அதுல அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது போன் காலாக இருக்கலாம் அல்லது நேரடியாகவே உங்களை பார்க்க வரலாம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக கூட இருக்கலாம். சோ எப்படியோ ஏதோ ஒரு வகையில அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆண்கள், பெண்கள் 2 பேருமே இதை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே அப்படியே நீங்க தூங்கணும். அதற்கு பிறகு வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலையும் நீங்க ஈடுபடக்கூடாது. உதாரணத்திற்கு டிவி பார்க்கறதோ அல்லது மொபைல் எடுத்து பார்க்கறதோ, அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதோ, இந்த வேலைகள் எதையுமே நீங்க செய்யக்கூடாது. 10 நிமிடங்கள் இந்த மந்திர சொற்களை நீங்க சொல்லிக்கிட்டே தூங்கிடணும். யாருக்காக இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கவே கூடாது. அதற்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட நபர் அட் பிரசன்ட், அதாவது கரண்டா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற ஒரு உணர்வு நிலையை நீங்க வெளிப்படுத்தணும். நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது வேறு ஏதாவது வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணாலோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க வெளிப்படுத்தணும். அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லணும். இந்த வார்த்தையை பயன்படுத்த போறதுனால நமக்கு கால் வர போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது.
அட் பிரசன்ட் உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கிறதா உணர்ந்து நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும். கண்களை மூடிட்டோ அல்லது கண்களை திறந்துகிட்டோ இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லலாம். அதே போல வாய் விட்டு அல்லது மனதுக்குள்ளேயும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். பொறுமையா உணர்ந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். ரொம்ப வேகமா ஃபாஸ்டா நீங்க சொல்லாதீங்க. கவுண்டிங் முக்கியம் கிடையாது. அதாவது இத்தனை முறை சொல்லணும்னு கிடையாது. ஒரு 10 நிமிடங்களுக்கு நீங்க பொறுமையா மென்மையா இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படியே நீங்க தூங்கிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், அல்லது சோஷியல் மீடியாஸ்ல உங்களை பிங் பண்ணலாம். அந்த டைம்ல நீங்க உங்க மொபைல் எடுத்து பாருங்க. மற்றபடி அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கா கால் வந்திருக்கான்றதுக்காக நீங்க எதிர்பார்ப்பு மனநிலையோட மொபைல் எடுத்து பார்க்க கூடாது. இன்கேஸ் நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தீங்கன்னா காலையில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல பிரிந்து வாழும் உறவுகள், லவ் பிரேக்கப் போன்ற பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது 3 நாளைக்கு, அதாவது 3 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். மற்றவர்கள் 1 டே இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு நாள் மட்டுமே இதை நீங்க செஞ்சாலே போதும். சரி, வாங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிக்ளேர் மிராக்கிள், பிங் நேம், இமிடியேட் நவ். டிக்ளேர் மிராக்கிள், பிங் நேம், இமிடியேட் நவ். இந்த வாக்கியத்துல நேம்னு இருக்கக்கூடிய வார்த்தைக்கு பதிலா நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா டிக்ளேர் மிராக்கிள், பிங் ராஜா, இமிடியேட் நவ். டிக்ளேர் மிராக்கிள், பிங் ராஜா, இமிடியேட் நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா டிக்ளேர் மிராக்கிள், பிங் ராணி, இமிடியேட் நவ். டிக்ளேர் மிராக்கிள், பிங் ராணி, இமிடியேட் நவ். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே வேகமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு இது. நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எந்த நேம்ல கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேமாக இருக்கலாம் அல்லது பெட் நேமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க நேம் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக எந்த பெயர்ல கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்களுடைய வீட்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல எந்த நேம்ல அவங்கள கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அதே போல இந்த வாக்கியத்தை கரெக்டா 10 நிமிடங்கள் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. கொஞ்சம் நீங்க கூட குறைய சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே நீங்க தூங்கிடணும். திரும்பவும் நான் சொல்றேங்க, இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு சூட்சமம். அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை நீங்க இமேஜின் பண்ணிட்டே இந்த வார்த்தையை சொல்லலாம். அல்லது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருவதை போல இமேஜின் பண்ணி நீங்க சொல்லணும். உங்களுடைய மொபைல்ல அவங்க கான்டாக்ட் பண்றது போல நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்க இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை பயன்படுத்தினாலும் சரி, அதை நாம் யாருக்காக பயன்படுத்துறோமோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே அது தெரியக்கூடாது. இன்கேஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ரகசியமா ஃபாலோ பண்ணணும். எந்த அளவிற்கு நீங்க ரொம்ப ஜாலியா, கேஷுவலா, சந்தோஷமா இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மனதை நீங்க ரொம்ப இறுக்கமாக, ஏக்கமாக வச்சுட்டு இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா, அமைதியா, நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்தது போல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே உங்களுக்கு கால் வரும். இன்னும் சில பேருக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே கூட கால் வரும். ஏன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க ரொம்பவும் கவனத்துடன் கேட்கும் பொழுது உடனடியாக ஆழ்மனதில் பதிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.